பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெரிஜியம் தான் பார்க்க போகிறோம். டெரிஜியம் வந்து எங்கே வரும்னா ஐயில் தான் வரும். இப்போ வந்து இந்த டெரிஜியம்னா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்ஜக்டிவைவா. கன்ஜக்டிவைவானா இப்போ நம்ம கண் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கண்ணில் இருக்க அந்த அவுட்டரில் வந்து இருக்கிற லேயர் தான் வந்து நம்ம கன்ஜக்டிவைவா சொல்கிறோம். இந்த கன்ஜக்டிவைவா வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. பல்பால் கன்ஜக்டிவா இல்லை பால்பபிள் கன்ஜக்டிவான்னு டைப்ஸ் இருக்குது. பால்பபிள், பல்பால் மாதிரி டைப்ஸ் வந்து கன்ஜக்டிவைவாக இருக்குது. இந்த கன்ஜக்டிவைவா வந்து இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா தான் வந்து நம்ம கன்ஜக்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கன்ஜக்டிவைட்டிஸ் வந்து ஃபியூ டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபெக்டிவ் கன்ஜக்டிவைட்டிஸ், செகண்ட் வந்து அலர்ஜிக், தேர்டு வந்து டீஜெனரேட்டிவ், ஃபோர்த்து வந்து மிஸ்செலேனியஸ். இந்த இன்ஃபெக்டிவே வந்து 2 டைப்ஸாக இருக்கும். ஒன்று வந்து அக்யூட், இன்னொன்று வந்து க்ரானிக். இந்த டெரிஜியம் வந்து எந்த கண்டிஷனில் வரும்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ்ல ஒரு டைப் தான் வந்து டெரிஜியம் வரும். டீஜெனரேட்டிவ் கண்டிஷன் இந்தி கன்ஜக்டிவைட்டிஸ் தான் வந்து டெரிஜியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து அவுட்டர் லைன். இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து டெரிஜியம்லாம் என்னன்னு பார்ப்போம். விங் ஷேப்டு ஃபோல்ட் ஆஃப் கன்ஜக்டிவைவால விங் ஷேப்டு ஒரு ஃபோல்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் வந்து டெரிஜியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி விங் ஷேப்பில் இருக்கும். இங்கே தான் வந்து கார்னியாவோட அவுட்டர் லேயர் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கார்னியாவோட இந்த விங் ஷேப்டு வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது. ஹெட், நெக், பாடின்னு 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டெரிஜியமோட காசஸ் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 காசஸ் இருக்குது. ஈட்டியாலஜி வந்து 3 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து யூவி ரேடியேஷனால் வருதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து ஹாட் ஆர் ட்ரை கிளைமேட்னால இவங்களுக்கு வந்து டெரிஜியம் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேர்டு வந்து நம்ம அதிகமாக வெளியில் வேலை செய்கிறவங்க, ஹீட்டில் அதிகமாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த டெரிஜியம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து இதோட ஈட்டியாலஜி. ஃபிசியாலஜி பார்க்கலாம். பேத்தோஃபிசியாலஜி பார்க்கும்போது என்னென்னா எபித்தீலியல் செல்ஸ் டீஜெனரேட்டிவ் கண்டிஷன் சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ எபித்தீலியல் செல்ஸில் வந்து டீஜெனரேஷன் நடக்குது. டீஜெனரேஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா அங்கே இருக்க எலாஸ்டிசிட்டிலாம் வந்து லூஸ் ஆகும். எலாஸ்டிக் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிட்டு அங்கே செல்ஸில் நிறைய க்ரோத் வந்து இருக்கும். நிறைய க்ரோத் ஆகும் செல்ஸ்லாம். அதுதான் சொல்கிறாங்க. எபித்தீலியம் வந்து எலாஸ்டிசிட்டி ஆகுது. அப்புறம் பாலிஃப்ரேஷன் ஆஃப் செல்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இங்கே வந்து ஃபோல்டு மாதிரி க்ரோத் ஆகும். விங் ஷேப்டு வந்து க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. க்ரோத் இருக்கும்போது அது வந்து கார்னியாவை நோக்கி போகும். இதான் வந்து கார்னியானா இந்த க்ரோத் வந்து இதை நோக்கி போகும். அதனால் என்ன ஆகும்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த கார்னியாவில் மொத்தம் 5 லேயர்ஸ் இருக்குது. அந்த கார்னியல் எபித்தீலியம், பவுமன்ஸ் கேப்சூல், சூப்பர்ஃபிஷியல் லேயர். இந்த லேயர் மட்டும் டிஸ்ட்ராய்ட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. இந்த லேயர் வந்து டிஸ்ட்ராய். கார்னியாவில் 5 லேயர்ஸ் இருக்கும். அதில் 3 லேயர் வந்து சூப்பர்ஃபிஷியல் லேயரு, கார்னியல் எபித்தீலியம், அப்புறம் பவுமன்ஸ் கேப்சூல்லாம் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இதோட பேத்தோஃபிசியாலஜி. க்ரானிக் கண்டிஷனில் இது வந்து க்ரானிக்காக இருக்கும் போது இந்த கார்னியாவில் டெரிஜியமில் வந்து ஒரு அயன் டெபாசிஷன் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அயன் டெபாசிஷன் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இதோட பேத்தோஃபிசியாலஜி. கிளினிக்கல் ஃபீச்சருக்கு முன்னாடி நான் பார்ட்ஸ் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. 3 பார்ட்ஸ் இருக்குது. டெரிஜியமில் 3 பார்ட்ஸ் இருக்குது. இதான் வந்து ஹெட்டுன்னு சொல்லுவோம். இப்படி இருக்கும். இதான் கார்னியானா ஹெட்டு வந்து இதை சொல்லுவோம். இந்த வந்து லிம்பஸ் பார்ட், இந்த அவுட்டர் இதில் தான் நம்ம லிம்பஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லிம்பஸ் பார்ட்டில் இருக்கிறதா வந்து நெக்கு. இது வந்து பாடி. மொத்தம் 3 பார்ட்ஸ் வந்து டெரிஜியமில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் டெஃபினிஷன் சொன்னேன், ஈட்டியாலஜி சொன்னேன், பேத்தோஃபிசியாலஜி, அப்புறம் இதோட பார்ட்ஸ் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு வந்து 2 டைப்ஸ் இருக்குது.
அதில் ப்ரொக்ரெசிவ் ரெக்ரெசிவ்னு 2 டைப்ஸ் இருக்குது. இந்த ப்ரொக்ரெசிவ்னா இந்த க்ரோத் வந்து அதிகமாக இந்த கார்னியா வரைக்கும் அஃபெக்ட் ஆகும். அது கூட இதெல்லாம் வந்து கேப்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதான் வந்து ப்ரொக்ரெசிவ். ரெக்ரெசிவ்னா இவ்வளோ தூரம்லாம் வராது, கிட்டே வந்து முடிஞ்சிடும். அதான் வந்து ரெக்ரெசிவ்னு சொல்கிறாங்க. இதான் வந்து இதோட 2 பார்ட்ஸ். ஈட்டியாலஜி எல்லாம் கிளினிக்கல் ஃபீச்சர் பார்க்கும்போது நம்மளுக்கு 3 கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். என்னன்னா ஃபஸ்ட்டு இரிட்டேஷன் இருக்கும். கண்ணில் வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷன் ரொம்ப இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஐ வந்து ரெட்டாக இருக்கும், அதான் ரெட் ஐ இருக்குது. விஷன் வந்து லாஸ் ஆகிடும், விஷன் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிப்ளோபியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து மெயின் கிளினிக்கல் ஃபீச்சராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ நம்ம காம்ப்ளிகேஷன் இதை வந்து ட்ரீட் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன காம்ப்ளிகேஷன் வருது பார்த்தீங்கன்னா, சிஸ்டிக் டீஜெனரேஷன் நடக்குது. சிஸ்டிக் டீஜெனரேஷன் அப்புறமேட்டா வந்து இன்ஃபெக்ஷன் நடக்கும். இது 2 தான் மெயினாக காம்ப்ளிகேஷனில் இருக்குது.